இதுக்கு பதில் சொல்லுங்க சார். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரை நிறுத்திடலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்ற பெரிய மூட நம்பிக்கை இருக்குது. அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதில்ல. நல்லா கேட்டுக்கிடுங்க சரியா. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். எழுதி வச்சுக்கிடுங்க. அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நிறுத்த முடியாது, எந்த இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. அதே மாதிரி தான் இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நம்ம ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் கேட்குற கேள்வி பதில் சொல்கிறீங்களா? சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க? வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், கண்டிப்பாக எழுதுங்க. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியா இருக்கா? சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா சார்? சொல்லுங்க. இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை சரியா. ஆவாரம் பூ என்னது? வெந்தயம். வெந்தயம் ஆவாரம் பூ ரொம்ப ஃபேமஸ் தானே இப்போ. அப்புறம் கொய்யா இலை, கிரீன் டீ, அப்புறம் இது என்னது படிங்க, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது என்னது? கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம். இதெல்லாம் நல்லதுதான். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட சுகருக்கு முதல்ல ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ சுகருக்கு மட்டும் 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், நல்லா கேட்டுடுங்க ஓகேவா. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, இந்த 6 நோய்க்குமே ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். எழுதி வச்சுக்கிடுங்க சரியா. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ்டு டயட்டு தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், கடைசி என்ன தெரியுமா? கடைசி தான் மாத்திரை, அதுக்கப்புறம் கடைசி தான் இன்சுலின். புரிஞ்சுதா? புரியலையா? ஸோ பேலன்ஸ்டு டயட் இஸ் ஸோ பவர்ஃபுல். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க சரியா. கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க ஓகேவா. ஸ்டே டியூன்ட்.